தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் திருமண யோகம் உண்டு, குழந்தை பாக்கிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், வில்லா வாங்கக்கூடிய யோகம். பழையசா ஒரு வீடு வச்சிருக்கீங்க, அந்த வீட்டை வித்துட்டு புது வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த யோகமும் உங்களுக்கு தாராளமா உண்டு. அது தவிர வேலையில இடம் மாற்றம்ங்கிறது நிச்சயமா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உண்டு. சில பேருக்கு ஊர் மாற்றம் உண்டு, சில பேருக்கு உத்தியோக மாற்றம் உண்டு, சில பேருக்கு இடமாற்றம் உண்டு. சில பேர் வேலையே இல்லாம வீட்டுல உட்கார்ந்துட்டு இருப்பான் ஒரு வருஷமா. 2025 ஃபுல்லா எனக்கு வேலையே கிடைக்கல சார் சொல்லக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு தொடக்கத்திலையும் நல்லபடியா இருக்கு. 2026 ஜூனுக்கு மேலேயும் உங்களோட இது நல்லபடியா இருக்கும். உத்தியோக அந்த ஸ்தானம்ங்கிறது நல்லபடியா இருக்கும், பணவரவு நல்லபடியா இருக்கும், 2வது சேவிங்ஸ் நல்லபடியா இருக்கும். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய வருமானம்ங்கிறது இருக்கும். அதாவது பிஎஃப்ல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். சில பேருக்கு இது வர்றதுக்கு என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு கிராஜுவிட்டி வர்றதுக்காக பெண்டிங்ல இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு சாதகமான ஆண்டா இருந்து அந்த பண வரவுங்கிறது நல்லபடியா இருக்கும். உங்களோட கடன் சுமை மெயினா குறையும். 2வது என்ன அப்படின்னா, மறைமுக எதிரிகள் எல்லாமே உங்களை விட்டு விலகுவார். இவ்வளவு நாளா உங்களுக்கு கிடைக்காத அந்த மதிப்பும் மரியாதையும் இந்த 2026ஆம் ஆண்டு தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்லபடியா இருக்கும். அதை தவிர லேண்ட் வச்சிருக்கிறவங்க, லேண்ட் மூலமா பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்குமே, கைமாத்தி விட்டு பிசினஸ் பண்றவங்க, சிறு தொழில் பார்க்கறவங்க, பெட்டி ஷாப் வச்சிருக்கிறவங்க, துணி கடை வச்சிருக்கிறவங்க, டெய்லரிங் ஷாப் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த 2026ங்கிறது சாதகமான ஆண்டாக இருக்கும். அது தவிர பிசினஸ்ல இருக்கிறவங்க, தனியா பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு அடுத்த முயற்சியா பார்ட்னர்ஷிப்ல இந்த பிசினஸை விரிவுபடுத்தலாம்னு நினைப்பீங்க. அதுக்கு உண்டான காலகட்டம் சாத்தியக்கூறுங்கிறது உங்களுக்கு இந்த 2026ல உங்களுக்கு கட்டாயமா அமையும். ஓகேங்களா? என்ன சனியோட பார்வை இருக்கிறதுனால புதுசா டாக்குமெண்டேஷன் ஏதாவது நீங்க சைன் பண்ணறதுக்கு முன்னாடி 1க்கு 10 தடவை யோசிச்சு அவசரப்படாம அதுல வில்லங்கம் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பண்ணுங்க. சப்போஸ் பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்க, ஃபார்ம்ல இருக்கீங்கன்னா கூட உங்க பார்ட்னர் சொல்றத அப்படியே கேட்டு நம்பிடாதீங்க. ஒரு தடவை 1க்கு 10 தடவை யோசிச்சு அவசரப்படாம பண்ணுங்க. இதை மாத்திரம் பார்த்துங்க. மற்றபடி மாணவர்களோட படிப்பு பொறுத்த வரைக்கும் நல்லபடியா இருக்கும். நீங்க ஹையர் ஸ்டடீஸ்ல என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லபடியா உங்களுக்கு ஈடேறும். ஓகேங்களா? நீங்க என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, வருஷ தொடக்கத்துல முடிஞ்சது அப்படின்னா வீட்டுல கணபதி ஹோமம் கட்டாயமா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல கணபதி ஹோமம் பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு கட்டாயமா பண்ணணும். அதுல தவிர்க்கவே கூடாது.